அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு நாட்டில் பூகம்பம், ஒரு நாட்டில் சுனாமி, ஒரு நாட்டில் நிலச்சரிவு, ஒரு நாட்டில் மத அடையாளத்துடன் மதங்கள் அழிக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்று வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் ஒரு கிராமமே அழிந்தது. அதில் எத்தனையோ மக்கள் புதையுண்டும் போனார்கள். நாம் அவற்றை இயற்கை சீரழிவு என்கின்றோம். அதுவல்ல, அல்லாஹு தாலா நமக்கு சில சோதனைகளை கண்முன் காட்டுகிறான். நாம் இறைவனிடம் மீண்டும் திரும்ப உள்ளோம். நமக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை விட மிக சிறந்த வாழ்க்கையை மறுமையில் வைத்திருக்கின்றான். அதற்காகவே நம்மை இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்துள்ளான். நாம் இந்த உலகிற்கு வந்த நோக்கம் இங்கு வாழ்வதற்காக அல்ல, மீண்டும் ஒரு உலகத்திற்கு மறுமைக்கு தயாரிப்பு செய்வதற்காகவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி வைத்துள்ளான். நாம் இங்குள்ள ஆடம்பரங்கள், செல்வங்கள், சொத்து சுகங்களை கண்டு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறு சிறு விஷயங்களை, பூகம்பங்களை கொண்டு, பேரழிவுகளை கொண்டு, சுனாமிகளை கொண்டு, இன்னும் பெரிய நிலச்சரிவுகளை கொண்டு, இன்னும் மழை வெள்ளங்களை கொண்டு, இது போன்ற சில விஷயங்களை கொண்டு நம்மை சோதித்து பார்க்கிறான். நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறோமா இல்லையா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நிலையிலும் சோதனை செய்து கொண்டே இருக்கின்றான். நாம் இந்த உலகிற்கு வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு இந்த உலக சுக சந்தோஷங்களில் மூழ்கிவிட்டோம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விஷயங்களை நம் கண்முன்னே கொண்டு வந்து காண்பிக்கின்றான். இப்படியாவது இந்த மனிதன் என் பக்கம் மீண்டு விடுவானா என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சோதிப்பதற்காகவே சில நேரங்களில் இது போன்ற பேரழிவுகளை நம் கண்முன் காண்பிக்கின்றான். அப்படி இருந்தும் நமது சமுதாயம் இதை அல்லாஹுடைய சோதனை என்று ஏற்பதில்லை. இதை ஏதோ இயற்கை சீரழிவு என்று நினைத்து அதை கடந்து சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை எவ்வளவோ துன்பங்களை கொடுத்து சோதித்தாலும் நாம் அல்லாஹின் பக்கம் மீள வேண்டுமே தவிர, அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர, அல்லாஹை விட்டு உலக நோக்கத்திற்காக வாழ்வது மிகவும் நஷ்டமான காரியம். நமக்கு நாமே தீங்கிழைத்துக் கொள்கிறோம். நமது கபருக்கு தேவையான விஷயங்களை இந்த உலகத்தில் நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலமே நாம் பெற முடியும். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும். இந்த உலக நோக்கத்திற்காக எந்த விஷயத்தை நாம் செய்கின்றோமோ அது நமக்கு பலனற்றது. நாளை மறுமையில் நமக்கு கையெடுக்கக்கூடியது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மட்டுமே. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த உலகம் நிரந்தரமில்லாத உலகம், நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாதது இங்கு கிடைக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் அனைத்துமே. ஆனால் மறுமைக்காக தயாரிக்கப்படும் ஒவ்வொரு விஷயமும் நாளை சிறந்ததாகவே அல்லாஹ்விடம் காண்பிக்கப்படும். ஆகவே நாம் சேமிக்கக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கது. எனவே இதுபோன்று ஏற்படக்கூடிய பெரிய சோதனைகள் அனைத்தையும் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளாகவே கருத வேண்டும். இன்று வயநாட்டில் நடந்த அந்த சீரழிவு நாளை நமக்கும் ஏற்படலாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த அளவிற்கு அல்லாஹுவை வணங்குகின்றோமோ, அவன் பக்கம் நெருங்குகின்றோமோ, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் விலகி சென்றுவிடும். அல்லாஹ் அதை லேசாகவும் ஆக்கி வைத்து விடுவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் அமல்களை அதிகமாக செய்வோம். அதற்காக முயற்சி செய்து கொண்டே இருப்போம். நம்மும் செய்வோம். நம்முடைய பிள்ளைகள், மனைவி அனைவரையும் அமல்கள் செய்ய வைப்போம். நல்லமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்குவோம். அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செய்வார்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியான சொர்க்கத்தை பெறலாம். இன்ஷா அல்லாஹ் நாமும் நல்லமல்கள் செய்வோம். அனைவரையும் நல்லமல் செய்யும்படியாக
அவர்களுக்கும் தீனுடைய சேவை செய்வோம், தாவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. ஆமீன்.